யாத்திராகமம் 3:1-6. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவபர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடி நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். எங்களுடைய அன்பாய் நேசிக்கிற ஜீவனுள்ள கர்த்தாவே, அருமையான உயிர்த்த நாளின் கால வேளையிலே நாங்கள் ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே ராஜாதி ராஜனாகிய எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருப்பதற்காக நீர் எங்களுக்கு அளித்த இந்த மகத்தான சுவாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி காலத்தில் யாருக்கும் வெளிப்படாத ரகசியங்களை, முத்திரைகளின் ரகசியங்களை ஆண்டவரே திருச்சி பிரணாமின் மூலமாக நீர் எனக்கு வெளிப்படுத்தியதற்காக, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை நேரடியாக இந்த முத்திரைகளை பேசியதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் தேவரீர் தம்முடைய வார்த்தையினாலே தேவரீர் எங்களுக்கு அனுப்பிய திருச்சி பிரணாமின் மூலமாக பேசிய உங்களுடைய வார்த்தையினாலே எங்களை ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் வெளியே செல்லும் போது ஆசீர்வாதத்தோடு செல்ல உங்களை தாழ்த்தி உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். நீரே எல்லாவற்றிலும் மகிமை எடுத்துக்கொள்ள நேற்று இன்று மாறாது இருக்கிறவரும் சீக்கிரம் வரப்போறமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வரப்பட நாமத்தால ஸ்தோத்திரத்தோடு தாழ்மையோடு செலுத்திக்கொள்ளும். ஆமென். ஆசிரியர் அருமையான முறையில் எல்லோரும் அறிந்திருக்கிற பகுதி இது எல்லாரும் தெரியும். மோசே விதமாக முட்செடி முட்புதரில தேவன் அக்னி சமுத்திர வெளிப்பட்டதை நாம் எல்லா வேலைகளுக்கும் செய்தியில் பல்வேறு செய்திகளை நாம் படித்திருக்கிறோம். அதை வாசித்த இந்த பகுதியிலிருந்து ஒரு கருப்பின் கீழே தேவட வார்த்தையை பார்க்கிறோம். மூன்று வார்த்தைகளை கொண்ட செய்தி. அவன் தேவனை சந்தித்தான். அவன் தேவனை சந்தித்தான். அல்லேலூயா. அதான் சொல்றார், one revelation on that sacred ground. சொன்னாரு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த போது சொல்றாரு. அந்த பரிசுத்த அந்த புனிதமான இடத்துல பெற்றுக்கொண்டிருக்கிற வெளிப்பாடு, ஒரே ஒரு வெளிப்பாடு சொல்றாரு. One time upon that place, அந்த இடத்துல ஒரே ஒரு விசை, அந்த புனிதமான இடத்துல ஒரே ஒரு ரெவலேஷன், ஒரே ஒரு சொல்றாரு, ஒரே ஒரு அந்த இடத்துல ஒரே ஒரு நேரம், man can never be the same. ஒரு நிமிஷம் அந்த புனிதமான இடத்துல ஒரு மனுஷன் தேவனை சந்திப்பானால் அந்த ஒரு ரெவலேஷன், சொல்றாரு, அந்த ஒரு ரெவலேஷன் man can never be the same. மனுஷன் இனிமேல் அப்படி இருக்க முடியாது. ஒரு சொல்றாரு, one revelation. மோசே அந்த புனிதமான இடத்துல நின்றா சொல்றாரு, அந்த ஒரு ரெவலேஷன் அவன் ஜீவிதத்தை மாற்றிடுச்சு. இந்த செய்தி ஒரு வார்த்தை, அல்லேலூயா, ஒரு துணிக்கை ஜீவிதத்தை மாற்ற. அல்லேலூயா. சொல்றாரு, a man, அல்லேலூயா, சொல்றாரு, ஒரு மனுஷன் தன்னை கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொள்வதற்கு முன்பாக, அவன் தன்னை அடையாளம் கண்டுவதற்கு முன்பாக
முதலாவது அவன் வனாந்தரத்தின் பிற்புறத்திலே இருக்கிற அந்த அனுபவம் வேணும். தேவனை முகமுகமாக சந்தித்த அந்த அனுபவம். நீ கிறிஸ்தவன் என்று அடையாளம் கண்டுவதற்கு முன்பாக, நீ கிறிஸ்தவன் என்று நீ அழைப்பதற்கு முன்பாக தேவனை முகமுகமாக சந்தித்த அபிஷேகம், அந்த அனுபவம் வேணும். ஒரு விசை அந்த ரெவலேஷன் கிடைக்குமானா, ஒரு விசை நீ தேவ சமுத்திரம் இருந்திருப்பாயானா நிச்சயமாக உனக்குள்ள அபிஷேகம் வரும். நீ இனிமேல் அப்படி இருந்திருக்க முடியாது, அப்படி இருக்க முடியாது. இந்த செய்தி நாம் என்னமா இருக்க வேண்டுமோ அதற்கு கொண்டு வந்த செய்தி. ஜீவத்தை மாற்றி ஒரு புது மனுஷனாக மாற்றுகிற செய்தி சொல்றது. அது மட்டுமல்ல, நாம் வேத சாஸ்திரத்தை அறிந்து கொள்வது ஜீவன் அல்ல. வேதத்தை அறிந்து கொள்வது ஜீவன் அல்ல, அதன் ஆக்கியோனை அறிந்து கொள்வது. சொல்றாரு to know him is life. அதுக்கப்புறம் சொல்றாங்க அவருக்கு ஒன்றும் படிக்க தெரியாது, கிராமம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனா சொல்ற அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதனுடைய ஆக்கியோனை எனக்கு தெரியும். அதே போல எனக்கு முத்திரை தெரியும், முத்திரை தெரியும் சொல்றாரு. அதனுடைய ஆக்கியோன் யார்? அதே இயேசு கிறிஸ்து. யாராவது முத்திரையில சொல்றாரு. நான் ஒரு முறை வரும்போதுதான் உங்களுக்கு கேட்க ஒரு கேள்வி, எத்தனை பேர் முத்திரை படிக்கிறது கேட்பேன். எத்தனை பேர் படிக்கிறீங்க? எத்தனை பேர் படிக்கிறீங்க? எங்க இருக்குதுங்க? நான் இங்க வரும்போதுதான் கேட்பேன். அது சொல்றாரு 120 நினைக்கிறேன். அதுல ஆக்கியோன் சொல்றாரு. இதனுடைய ஆக்கியோன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 312 இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே 317 இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே இவை எல்லாம் இந்த புத்திரன் வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால வந்து சொல்றாரு. என்ன புத்திரல இது கிரேட் கிரேஸ். இந்த புத்திரை வெளிப்பட்டதே இது தேவனுடைய மகத்தான கிருபை. படிங்க. கிருபையினாலே உண்டாயின என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த செய்தி புத்திர தேவனுடைய கிருபையினால் உண்டானது என்று நீங்கள் உணர்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். அவரே எல்லாவற்றிற்கும் மூலமானவர். அவரே எல்லாவற்றுக்கும் இதில் ஆக்கியோர் அவர்தான். இதில் பேசினவர் அவர்தான். ஆட்டுக்குட்டியானவரே பேசினார். இதற்கு முன்பு நாம் உங்கள் ஜீவியத்தில் இவ்வளவு வெளிப்படையாக பேசாததற்கு ஒரே காரணம், ஆனால் அந்த சமயம் அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறது. சொல்றாரு அந்த ஆக்கியோர் அவரை அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன். அவர் யார் என்ற வெளிப்பாடு அதான் நித்திய ஜீவன். பைபிள் தெரியும், பைபிள் இல்ல சாப்பிட தான் சொல்லுவோம், பைபிள் தெரியும். ஆனா நமக்கோ இந்த பைபிளுடைய வெளிப்பாடு இந்த செய்தி மூலமா தேவை கொடுத்து சொல்றாரு. To know him as a personal savior, the one who is filled with God. நீ அவர் சொந்த ரட்சகராக அவர் அவருடைய பிரசன்னத்தினால் சொல்றாரு. one who has filled you with his presence. அவருடைய பிரசன்னத்தினால உன்னை நிரப்பி இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தினால உன்னை நிரப்பி இருக்கிறார். அப்பொழுது உனக்கு தெரியும் என்ன சம்பவித்தது. இப்ப மோசே தெரிந்து கொண்டால் என்ன சம்பவித்தது? ஒரே ஒரு ரெவலேஷன். அக்னி சமமாகி தேவர் முன்புதிரில நின்ற போது ஒரே ஒரு வெளிப்பாடு. அந்த ஒரே நேரம் அது ஜீவத்தையே மாற்று. நிறைய இருக்குது, 1 hour பேசணும், நிறைய பேச வேண்டியது. சொல்றாரு இப்ப கவனிங்க. தேவனை சந்திக்கும் போது இந்த சாதாரண இயற்கை பிரகாரம் மனுஷனுக்கு 5 விதமான புலன்கள், 5 ஐம்புலன் உண்டு. ஆனால் ஒரு விசுவாசி தேவனை அவன் சந்திக்கும் போது அவன் வித்தியாசமானவனாய்
விசுவாசி பசங்க இல்ல. அல்லேலூயா. ஒரு விசுவாசி தேவனை சந்திக்கும் போது அவன் ஏதோ ஒன்று வித்தியாசமா பெற்றுக் கொள்கிறான். அது என்னவென்றால் மேற்பட்ட புல அவனை மேலே தூக்கி விடுகிறது. எல்லா விதமான சந்தேகம், எல்லா விதமான நிழல்கள் எதுவாக இருந்தாலும் அவை எல்லாவற்றிலிருந்து மேம்பட்ட புலனும் தூக்குது. அதான் ஒரு தேவனை சந்திக்கும் ஒரு விசுவாசி. இப்போ தேவன் முத்திரையா வெளிப்பட்டு இருக்காரு. அப்போ ஒரு விசுவாசி இதை சந்திக்கும் போது இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் வார்த்தை வழியில் வந்திருக்காரு. வார்த்தை நாம தான் மேனிஃபெஸ்ட் காண மனவாட்டி. இந்த வார்த்தையை பிரத்யட்சமாக்கி காண்பதுதான் மனவாட்டி. அப்படியே நாளைக்கு தேவன் வார்த்தை வழியில வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை அவன் சந்திப்பானால், அந்த மூன்றாவது இழுப்பை அவன் சந்திப்பானா பாருங்க, அவன் மேம்பட்ட புலனால மேல எழுப்பப்படுகிறான். அல்லேலூயா. அப்பொழுது சொல்றாரு, அப்பொழுது கூடாத காரியங்கள், அல்லேலூயா, நடக்க முடியாத காரியங்கள் நடக்கும் என்று அவன் விசுவாசி. தேவனை அவன் சந்திக்க போகுது, முகமுகமாக சந்திக்க போகுது. அல்லேலூயா. கூடாத காரியம் கூடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் சொல்றாரு, தேவன் சொல்லிவிட்டதுனால நிச்சயமாக நடக்கும் என்று விசுவாசித்துக் கொண்டே இருக்க. ஒரு தேவனை முகமுகமாக சந்திக்க பிறகு அவனுக்கு ஏற்படுகிற வித்தியாசம், அவன் ஜீவனத்தில் ஏற்படுகிற வித்தியாசம், மாற்றம் என்னவென்றால் தேவன் என்ன சொன்னாரோ அது போல். சொல்றாரு, பேசி கொடுத்துருந்தேன் வேற ஒரு செய்தியில. அதாவது இயேசு சொன்னாரு, வார்த்தையின் ஒரு உருவமாக காலமும் கொண்டு போயிடும், வார்த்தையின் உருவமாக அப்படின்னு சொல்லுகிறாரு. அந்த பங்க்சுவேஷன், டிட்டில்னா பங்க்சுவேஷன், அந்த முற்றுப்புள்ளி கமா அது கூட மாறாது. அப்ப அப்படி சொல்றாரு, நான் இந்த அட்டையில இருந்து இந்த அட்டையில விசுவாசிக்கிறேன், ஏன்னா அது மேல பரிசுத்த வேளாண்மை எழுதிட்டு. அப்படி என்றால் ஒரு மனுஷன் தேவனை சந்திக்கும் போது ஏதோ ஒன்று நடக்கிறது. அவன் ஜீவிதத்துல ஏதோ ஒன்று சம்பவத்து ஆகணும். ஒரு பிலீவருக்கு இந்த மற்றவர்கள் எதை கேட்டாலும் அவனுக்கு ஒரு கிரியை செய்யாது. ஆனால் முன்குறிக்கப்பட்டவன் தேவனை முகமுகமாக சந்திக்கும் ஒரு தருணத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது அவன் ஜீவிதத்துல அப்படியே மாற்றம் மாசம் வந்து ஆகணும். முன்குறிக்கப்பட்ட மாசம் வந்து ஆகணும். அருளையா. நம்ம இது ஆபிரகாம் பற்றி அறிந்திருக்கிறோம், பேச நேரம் இல்ல. ஆபிரகாம் பற்றி அறிந்திருக்கிறோம், யாக்கோபு பற்றி அறிந்திருக்கிறோம். சொல்றாரு, ஆபிரகாமுடைய விசுவாசம் வந்திருக்கிறோம். அருளையா. சொல்றாரு, மோசே பற்றி பேர், மோசே பற்றி பார்ப்பாரு. மோசே சொல்றாரு, கல்வி அறிவினால ஒரு தகுதியுடையவனா என்று நினைப்போமானால் அதுதான் மோசே. கல்வி அவ்வளவு பெரிய மேதாவியா. மிலிட்டரி மேன். அவன் ஒரு ராணுவத்தை சேர்ந்தவன், ராணுவ மனுஷன். எவ்விதமாக போரிட வேண்டும் என்று அறிந்திருந்தான். எல்லா பதிலும் அவனுக்கு தெரியும். எகிப்தில் இருக்கிற 10 ஞானத்துல 9 ஞானம் அதை கை தேர்ந்த மோசம். அல்லேலூயா. ஆனால் நான் படித்த இந்த வேத பகுதியில மோசே இயற்கைக்கு மேம்பட்ட தேவன் முட்புதரிலே அவர் தோன்றினாரு. இயற்கைக்கு மேம்பட்ட விதத்துல தேவன் தோன்றினார். அல்லேலூயா. சொல்றாரு, அந்த இயற்கைக்கு மேம்பட்ட அவரை 5 நிமிஷம் அவருடைய சமூகத்துல 5 நிமிஷம் அல்லேலூயா அவன் நின்ற போது அவன் எகிப்தினுடைய எல்லா ஞானம் கொடுத்ததை காட்டிலும் 5 நிமிஷத்துல ஆயத்தப்படுத்தப்பட்டான். 5 நிமிஷம் அதிகமா இல்லை. அந்த இயற்கைக்கு மேம்பட்ட தேவன் மோசையை தேடிக்கொண்டு வந்த
அவர் எவ்விதமாக தன்னை தாழ்த்தி கொண்டார். அது தேவன் தம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி கொண்டு எங்கேயோ ஓடி போய்விட்ட மோசையை தேடி கொண்டு வந்த தேவன், இயற்கைக்கு மேம்பட்டவர், ஒரு சாதாரண முட்செடியில முட்புதரில் தோன்றினாங்க இருக்கும். ஒரு பார்க்கும்போது அங்க பெரிய செந்தூர மரம் இருக்கும், பெரிய ஓக் இருக்கும், பெரிய பெரிய மரமெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த தேவன் சாதாரண முட்புதர்கள் அந்த அளவு தாண்டி இருந்த ஒரு குள்ள சகையில் மேலிருந்து பார்க்கும் வரைக்கும் தம்மை தாழ்த்தி கொண்டே சொல்றார். And in 5 minutes, in the presence of the supernatural being, he was better equipped than all the wisdom Egypt could have given. எகிப்து கொடுக்கக்கூடிய எல்லா ஞானத்தை காட்டிலும் இயற்கைக்கு மேம்பட்ட தேவனுடைய பிரசன்னத்தில் 5 நிமிஷம் வரும்போது அதை காட்டிலும் மேம்பட்ட விதத்துல அவன் ஆயத்தப்படுத்தப்பட்டான். ஏன்? இயற்கைக்கு மேம்பட்ட தேவன். இன்னைக்கு தேவன் சொல்றாரு, இந்த முத்திரைகள் இயற்கைக்கு மேம்பட்ட விதத்துல வெளிப்பட்டு ஒரு விசுவாசி இங்க தேவன் இந்த வார்த்தையிலே கண்டிருப்பானால் அவருடைய ஜீவியம் முற்றுமாய் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற ஜீவியமா சொல்றாரு. மோசே இந்த இயற்கைக்கு மேம்பட்ட தேவனை கண்டா 5 நிமிஷத்துல, அந்த 5 நிமிஷத்துக்கு முன்னால அவன் கோழையா இருக்கான். அவனுக்கு இயற்கைக்கு மேம்பட்ட தேவன் முட்புதிரில வந்தார். 5 நிமிஷம் அங்க இருந்தா அந்த 5 நிமிஷத்துக்கு முன்பாக மோசே கோழையா இருக்கான். அதாவது முட்புதரை சந்திக்கும் வரையில, முட்புதரில் அக்னி ஸ்தம்பத்தை சந்திக்க வரையில அவன் கோழையா இருக்கான். ஆனா தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்த அனுபவத்தை பெற்ற பிறகு எபிரேயருடைய தேவன் ஜீவிக்கிறார் என்று அவன் அறிந்து கொண்ட பிறகு அவன் வித்தியாசமான விதத்தில் செயல்பட்டான். 5 நிமிஷத்துக்கு முன்னாலே கோழையா இருக்கும். ஆனால் இயற்கைக்கு மேம்பட்ட அவரை சந்தித்த பிறகு இவர்தான் எபிரேயர் தேவன் என்றும் இவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவன் அறிந்து கொண்ட பிறகு அதனுடைய வித்தியாசமாக செயல்பட்டான். இந்த செய்தி வருவதற்கு முன்பாக அப்படி நம்ம யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்தோம். இந்த செய்தியை கண்ட மாத்திரத்துல ஏதோ ஒரு வித்தியாசம் வந்தது. தேவன் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னிடத்துல பேசுகிறார். இந்த செய்தி நம்ம பேசுறது மறந்துருக்கணும். He acted different from then on. அதுல இருந்து அவன் வித்தியாசமாக செயல்பட ஆரம்பித்தான். அவன் தேவனை முகமுகமாக சந்தித்தான். அந்த அனுபவம் இருந்தது அவனுக்கு. அக்னி சமமாகிய தேவனை சந்தித்தான். மோசே தேவனை முகமுகமாக சந்தித்தான். அது மட்டுமல்ல, ஒரு ஜீவிக்கிற தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டான். இல்லைங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதை நம்முடைய மத்தியில அசைவாடிக் கொண்டிருக்கிறார் என்பது இன்றைக்கு நாம் அறிகிறது. ஏன்? இந்த செய்தியை சந்தித்திருக்கிறார். இந்த செய்தி தேவனுடைய வார்த்தை நாம் நேரடியாக சந்தித்தனால தேவ இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். ஆனால் 386 பாருங்க. அதே அக்னிஸ்தம்பம் 385 பிதாவே இன்றைக்கும் நாங்கள் உம்முடைய கிருபையால் இருக்கிறோம். நம்முடைய கிருபையினால் இருக்கிறோம். இவர்கள் விசேஷித்தவர்கள் என்பதனால் அல்ல, சிங்கம் காலை மனிதன் இவைகளின் காலம் உண்டாயிருந்தது போல் இப்பொழுதும் கழுகின் காலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நடைபெற்றது கழுகின் காலம். இதுதான் இந்த மணி நேரத்தின் அபிஷேகமாகும். இந்த மணி நேரத்தின் அபிஷேகம் இதுதான். இதுவே நாங்கள் வாழும் காலமாகும். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை
முன்பு என்ன நீளும் என்று அவர் கூறினாரோ அதையே நடப்பித்துக் கொண்டு வருகிறார். பரிசுத்த ஆவியா சொல்றாரு. பரிசுத்த ஆவி இந்த குறிப்பிட்ட காலத்தில், இந்த சாயங்கால நேரத்தில், இந்த சாயங்கால வெளிச்சத்துல பரிசுத்த ஆவியானவர் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று நம்முடைய பதில் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அது மோசே எவ்விதமாக அக்கினி ஸ்தம்பத்தை கண்ட மாத்திரத்துல எபிரேயருடைய தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதை அடையாளம் கண்டு கொண்டாலும், அதே போல நீங்க பரவாட்டி இந்த சாயங்கால நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த சாயங்கால வெளிச்சத்தையும் சொல்றாரு. இந்த சாயங்கால வெளிச்சம் எப்பொழுதுமே வெளிச்சம் அந்த இருடா இருக்கும். வெளிச்சம் மட்ட மாத்திரத்துல எல்லா காக்ரோச்சஸ் கரப்பாய் எல்லாம் ஓடும், எல்லாம் ஓடும். அப்ப சாயங்கால வெளிச்சம் அந்த வந்த மாத்திரத்துல எல்லாம் ஓடி போச்சு. சொல்றாரு இந்த சாயங்கால நேரம் முத்திரைகளை வெளிப்படுத்துற நேரம். அப்ப இந்த முத்திரைகள் வெளிப்படுற நேரத்துல எல்லா அவிசுவாசம் ஓடி போகும். அது இல்லையா பாக்கலாம். இப்ப நம்ம திடீர்னு வீட்டுல லைட் போடும் போது காக்ரோச் தான் ஓடும், பல்லி தான் ஓடும். அதே போல இந்த சாயங்கால நேரம் வந்த பாக்குறதுல மற்ற எல்லாம் ஓடி போச்சு. ஏன் இது முத்திரைகளின் நேரத்தையும் சொல்றாரு. இது முத்திரைகளின் நேரம். சாயங்கால நேரத்தில் வெளிச்சம் அதான் முத்திரை. அதான் முத்திரை வெளிப்பாடு சொல்றாரு. He seen him in the burning wood and he talked to him. அந்த முன்பதில தேவனை கண்டு மோசே சும்மா இல்ல, அவர்கள் பேசினான். அதுல சாட்டையே அதுல. அதன் பிறகு அவன் சென்று அந்த அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தானே செய்தான். சொல்றாரு he did not have to have an army. இப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க இப்பொழுது அவனுக்கு எந்த ராணுவ உதவி தேவையில்லை. ஆயிரக்கணக்கான சொல்றாரு 1000-10000 ரதங்கள், 1000-1000 போர் வீரர்கள் எல்லாம் இருந்த போதிலும் இப்ப திரு சொல்றாரு தேவனை அவன் 5 நிமிஷம் வரவில்லை, 5 நிமிஷத்துல அவன் சந்தித்த போது 5 நிமிஷம் பிரசங்கத்தில் இருந்த போது அவனுக்கு இப்பொழுது ராணுவம் என்பதே தேவையில்லை. அதாவது வேற எந்த அவுட் சைட் வெளிப்புறமான ஒத்தாசை தேவையில்லை, வெளிப்புறமான எந்தவித உதவியும் தேவையில்லை. ஏன் அவன் சந்தித்தது யார்? இயற்கையை மேம்பட்டவர். தேவன் இயற்கைக்கு மேம்பட்டவர்ல முத்திரைகளை திறந்திருக்கும் போது ஒருவன் அதை சந்தித்திருப்பானா நீயும் தேவன் நானும் தேவன். He went on. He went on with him and God. அவனும் தேவனும் சென்றான். அவன் அக்கினி ஸ்தம்பத்தை சந்தித்து விட்ட பிறகு அவன் யார், இந்த தேவன் யார் என்று அடையாளம் கண்டுகொண்ட பிறகு திரு சொல்றாரு அவுட் சைட் ஹெல்ப் இல்ல, எந்த ராணுவம் தேவையில்லை, அவரும் தேவனும். அது இல்லையா? அப்படியெல்லாம் இன்னைக்கு சொல்றாரு. தேவன் ஆபிரகாமை அழைத்தார், அவரோடு கூட வேறு பிரித்தார், அவரோடு கூட நடக்கும்படியாக அழைத்தார். அதே போல தேவன் அவருடைய ராஜ்யத்துக்கு அழைத்தார். உன்னோடு கூட யார் வராவிட்டாலும் அவர் உன்னோடு கூட வர ஆயத்தமாக, நம்மோடு கூட வர அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஜனங்க தான் நிறைய நடக்கு புரியப்படுறது. அவன் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அந்த முட்புதரை முட்புதரில் அக்னி ஸ்தம்பத்தை சந்தித்ததுல மாஸ்டர் பாருங்க, அது ஏற்பட்ட மாற்றத்தை பாருங்க. பயந்து ஓடின மோசே என் பார்வனுக்கு பயந்து ஓடிட்டான். ஆனா அந்த முட்புதரை சந்தித்த பிறகு அவன் வித்தியாசப்பட்டவனா மாறிட்டான். அது மட்டுமல்ல, அவன் he followed the road map. இப்ப நம்ம வந்தோம், அந்த ரோட் மேப் பார்த்துட்டே வந்துட்டோம். வழி மாறி ரோட் மேப் எடுப்பான், ரோட் மேப்லயே வந்தோம். இப்ப மோசே சொல்றாரு, மோசே followed the road map. போடப்பட்ட வழி, ஏற்படுத்தப்பட்ட வழி, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட வழி, அதை அவன் பின்பற்றினான். சொல்றாரு லீடர்ஷிப் மெசேஜ்ல கணேஷ்ல பேசுறாரு, பரிசுத்த ஆவியினால் உறுதிப்படுத்தப்பட்ட இந்த மணி நேரத்தில் செய்தியை பின்பற்ற
சொல்ற படிச்சிருக்கிற வழிநடத்த தன்மை செய்யல. கடைசியில் பேசுறாரு, பரிசுத்த ஆவியினால் இந்த மணி நேரத்துல பரிசுத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட இந்த மணி நேரத்தில் வார்த்தையை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மணி நேரத்தை வார்த்தை என்ன? இதுதான் இந்த மணி நேரத்தை வார்த்தை சொன்னாரு. The hour of 7 seals, 7 முத்திரைகளின் நேரம். அவங்க இதுதான் வாக்குத்த நம்மளோட வார்த்தை. அப்போ நம்ம எங்க ஃபாலோ பண்ணோம், அன்னைக்கு தவறு செய்யறாங்க, பயப்படுறாங்க. தேவன் தேதி சொல்லிட்டாரா அப்படியே ஃபாலோ. அதுல சொல்றாரு, he had God's power. ஒரு மனுஷன் அகில சந்தித்தா சொல்றாரு, he had God's power, God's promise, God's will. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய ஆவி, இது மூன்று பேர் கொண்டார் மோசே. தேவனை சந்திப்பதனால, அவன் முகமுகமாக இயற்கைக்கு மேம்பட்ட தேவனை சந்தித்தனால இப்போ அவன் இப்பொழுது தனியினால தேவன் கூடவே வருகிறார் சொன்னாரு. நான் நிச்சயமாக உன் கூடவே இருக்கிறேன்னு சொன்னாரு. இப்போ மோசேக்கு யாரும் எந்த உதவியும் தேவையில்லை. அவன் தனிப்பதனால தேவனோடு கூட சென்றான், அல்லது தேவன் அவனோடு கூட சென்றான். அது மட்டுமல்ல, தேவன் அவனோடு கூட சென்றதுனால அவன் அந்த வரைபடத்தை பின்பற்றி நடந்தான். அது மட்டுமல்ல, அவனோடு கூட தேவனுடைய வல்லமை இருந்தது, தேவனுடைய வாக்குத்தத்தம் இருந்தது, தேவனுடைய ஆவி இருந்தது. ஆகவே அவருக்கு வேற வேத சாஸ்திரமோ தர்ம சாஸ்திரமோ தேவை. ஒரு தேவனை சந்திக்க, தேவனை முகமுகமாக அவன் சந்திப்பானா, தேவன் கூடவே வருகிறார். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய ஆவி கூடவே. அல்லேலூயா. மோசஸ் அவன் மோசே வனாந்தரத்துல தனியா இருந்தான். ஒரு நாள் அவன் எரிக்கிற முச்செடியில தேவனை முகமாக சந்தித்தான். அவன் எல்லாத்துக்கு மேலாக அவன் ஆயத்தப்படுத்தப்பட்டான். 5 நிமிஷத்துல தேவனத்துல பேசினான். அல்லேலூயா. அந்த 80 வருஷமாக கஷ்ட கல்வி எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. தேவனை சந்தித்ததுனால, முகமுகமாக சந்தித்தனால உலக பிரகமான ஞானங்கள் எல்லாம் போய் மறந்து விட்டு. அல்லேலூயா. சொல்ற அவன் 1000 முறை மறிக்கத்தக்கதான கோழையாயிரும். சொல்றாரு, he was a coward, dying 1000 deaths. 1000 மரணங்கள் அவன் ஜீவிதத்தை சம்பவிக்கிற மாதிரி கோழையாயிருந்தான். ஆனால் தேவனை சந்தித்த பிறகு அல்லேலூயா அவன் சொல்றாரு, அவனை தேவனை சந்திச்சுக்கு முன்பாக 1000 முறை மறிக்கத்தக்கதான கோழையாயிருந்தான். ஆனா தேவனை சந்தித்த பிறகு அவருக்காக 1000 சொல்றாரு, 1000 முறைகள் 1000 ஜீவன்கள் உடையவனா அவருக்காக மறிக்க ஆயத்தப்பா. அவருக்கு சந்திப்பதற்கு முன்பாக 1000 முறை மறிக்கத்தக்கதான சொல்லுவாங்க கோழையா. ஆனா அவரை சந்தித்த பிறகு அவருக்கு சொன்னார், கிறிஸ்துவுக்காக 1000 முறை மறிக்கத்தக்கதான். அவன் தேவனை சந்தித்த பாத்திரம் சொல்றாரு, தேவனை சந்தித்த பாத்திரத்துல ரெடி டு கோ சொல்றாரு. செய்தியில சொல்றாரு, 10 மாசத்துல அடுத்த நாள் டிலே பண்ணாம தேவன் சொல்லிட்டாரு. ஒரு 10 நாள் கழிச்சு அடுத்த சொல்றாரு, வெரி நெக்ஸ்ட் மார்னிங். அல்லேலூயா. அந்த அக்கினி சத்தத்தை சந்தித்தாரு, முகமுகமாய் சந்தித்த மாத்திரத்துல சொல்றது, the very next morning உடனே சிப்பரால கூப்பிட்டா, கழுதை எழுத்தா, பிள்ளை எழுதிக்கலாம், உடனே எழுது. He was ready to go. There was nothing could stop him. அவனை தடுத்து நிறுத்த ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. அவனுக்கு ராணுவம் இல்லாமல் போனாலும், அல்லேலூயா, அவனுடைய படிப்பு அவனுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அந்த படிப்பினால அவனால் போரிட முடியாது. ஆனா அவனுக்கு எந்த பட்டயம் இல்லை, எந்த ராணுவ போர்களும் இல்லை, எந்த ரதங்களும் இல்லை. அவனை ஆதரிக்க உலகத்துல எதுவுமே இல்லை. உலகத்துல எதுவுமே இல்லை அவனுக்கு சப்போர்ட் பண்ண.
ஏனென்றால் எதுவுமே அவனுக்கு ஆதரிக்க, எதுவுமே அவனுக்கு உதவி செய்யல என்றாலும் அவன் தேவனை முதலாக சந்தித்த அனுபவம் உடையவனாக இருக்கிறதுனால தனியதான் ஒரே ஒரு ட்ரைஸ் வனாந்தரத்தில் இருந்த உலர்ந்து போன கோலை எடுத்து கொடுப்போம். பலத்தினால பராக்கிரத்தினால் தேவனுடைய ஆவினால் ஆக பெற்ற வார்த்தையின்படி தேவனுடைய ஆவியால் ஆக பெற்ற விசுவாசிகளா எந்தவித ஒத்தாசையின்றி எந்தெந்த ராணுவ வீரரோ ரதங்களோ எதுவும் இல்லாமல் சரியானா அதுவே. ஆனா சொல்றாரு, ஆனா அல்லேலூயா கவசம் அணிந்த தூதர்கள் அல்லேலூயா அவன் பக்கத்தில் நின்று கொண்டார். ஆரம்பத்தில் 336, 4 336. நான் முன்பு கூறியது போல் தேவன் உங்களுடன் பேசி, தேவன் பேசினாரா இல்லையா? தேவன் மோசேயிடம் பேசினார். இப்ப சொல்றார் தேவன் உங்களை பேசி உங்களை அனுப்புவார் எனில் அவருடைய வார்த்தையை ஆதரிக்க அவர் தேவனாக இருக்கிறார். தேவனுடைய அனுபவம் உன்னை ஆதரிக்க, உனக்கு ஆதரவாக இருக்க, உனக்கு உதவி செய்ய, உன் பக்கபலமாக இருக்க அவர் கடமைப்பட்டு தேவன் மோசேயை எகிப்துக்கு அனுப்பும்போது அதனால தேவன் அவனை ஆதரிக்க அவர் கடமைப்பட்டிருந்தார். பாருங்கள், நீங்கள் பரலோகத்தின் ராஜ்ய பிரதிநிதி அம்பாசடராக இருப்பீர்களானால், நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதியாக இருப்பீர்களானால் பரலோகம் முழுவதுமே உங்களை ஆதரிக்கும். சொல்றாரு, எந்த சப்போர்ட்டும் மோசஸ் இல்ல, எந்த ராணுவம் இல்ல, எதுவும் இல்ல, கல்வி இல்ல, எதுவும் இல்ல. ஆனால் கவசம் அணிந்த தூதர்கள் மோசே கூடவே வந்தான். அவனை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. மோசே யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்? அவன் தேவனுடைய வார்த்தையின்படியே போகும். அவன் அக்கினி சம்பத்தை முகமுகமாக சந்தித்த அனுபவத்தோடு தேவனுடைய வாக்குத்தத்தை எடுத்து தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வாக்குத்தம், தேவனுடைய ஆவி மூன்றை உடையவனா வேத சாஸ்திரமோ எந்த சாஸ்திரம் இல்லாதவனுக்கு தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து போகும்போது சொல்றார் ஆர்மடி ஏஞ்சல்ஸ். சொன்னார் armed angels of all the eternity stand by. சிக்காகோ அந்த மீட்டிங்ல போதவர்கள் அந்த மீட்டிங்ல சொன்ன சேலரி பண்ணாங்கம்மா இந்த வேதாந்தம் வேதத்தை எடுத்துருவாங்க. நான் சொல்ற சர்வத்து தவறு, கசாயிசு நம்ம ஞாசம் தவறு எடுத்து இந்த வேதாந்தத்தை எடுத்து நீங்க நிரூபிங்க. யாருமே வரல. சொல்றாரு, யாராவது எழுதிருப்பானா அங்க இருந்த தூதனவனை அழித்திருப்பான். சரிதானா? மோச கூட சொல்றாரு, யாராவது விரோதமாக எழுந்திருப்பானா அங்கே இருந்த தூதன் அவன் அழித்திருப்பான். And as Moses went his way down with his wife's sandal of a little and long wisdom for a purpose, I believe 10,000 times 10,000s of angels rode along down those dusty roads. மோசே மனை பிள்ளைகளை எடுத்துக்கொண்டது கழுத்துக்களை ஏறிக்கொள்வதால 1000-14,000 தூதர்கள் அவனோடு கூட அந்த சாலையில பிரயாணம் பண்ணினான். 1,000 angels rode along down the dusty roads with him. He had an experience. சரியா இல்ல? நம்ம யாரு? நாம் தனியா இல்ல. இந்த முத்திரைகளை பார்த்து தேவன் வெளிப்பட்டாரு. அதான் மனுஷன் சொல்றார், he is the son of man. அப்ப அதை விசுவாசிப்பாயானா, அந்த வாக்குத்தத்தை விசுவாசிப்பாயானா தேவனுடைய ஆவி, தேவனுடைய வாக்குத்தம், தேவனுடைய வல்லமை கூடவே இருக்கு. நீ போகிறப்பெல்லாம் தேவனாய கர்த்தராயினா யோசேப்பு படி, யோசேப்பு 1:9 படி. பலமுள்ள தினமனாயிரு, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யோசுவா
மோசே நியாயப்பிரமாணத்தை விடாமல் அவன் தியானத்தை போது தேவன் சொன்னா இதான் கண்டிஷன், ஜெயம் பண்றதுக்கு தான் கண்டிஷன். ஆகிய தேவனாய கட்டுறா நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன் இல்ல இருக்கிறவராக இருக்கிறேன். கைவிட நான் தனியா இல்லை பிரதர். எவ்வளவு பார்க்கலாம் என்ன தனியா இல்ல, 1000 தூதர்கள் கூட கத்தலுக்கு பயந்தவர்கள் சூழ பாளையில் இருக்குது தூதர்கள். தேவன் அவனை ஏன் எகிப்து அனுப்பினா? அல்லேலூயா. எகிப்துக்கு போய் வேத பாடத்தை போதிக்க அல்ல. அல்லேலூயா. எகிப்துக்கு அவனை அனுப்பி அவன் படித்த கணித சாஸ்திரம் எல்லாத்தையும் மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்ள அவனை அனுப்பவில்லை. அவளுக்கு எகிப்துக்கு போகும் போது இப்போ எங்க நல்ல கணித சாஸ்திரம் தெரியுமே, அதெல்லாம் பண்ணி ஞாபகம் பிரஷ் பண்ணிக்க ஒரு ஞாபகம் அதுக்கு அனுப்பதான் அவன் சொல்றாரு. அல்லேலூயா. இஸ் வார் ஸ்ட்ராட்டஜி யுத்த யுக்தியெல்லாம் மோசம் மோச மிலிட்டரி மேன் பாப்பா சொல்றாரு. பக்கத்துல இருக்கிற ராஜ்யங்கள்லாம் ஜெயித்த மோச அவங்க மோச நான் எகிப்து அனுப்புறேன், மறுபடியும் போர் தந்திரங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள அனுப்பல. மோசே நீ போய் காலேஜ் சேர்ந்து இதோட டிகிரி வாங்கிக்க, அதற்காக தேவன் அனுப்பல. தேவன் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு வாக்குத்தத்தம் நிறைவேற, அந்த உடன்படிக்கை நிறைவேற ஒரு மனுஷனை அதுதான் தேவன் ஒரு மனுஷன் போதும். 139 பாருங்க, 138 139. தேவன் எப்பொழுதுமே சரிப்பட்ட மோசத்தில் ஈடுபட்ட தேவன், நோவோடு கூட ஈடுபட்ட தேவன், கோலோடு கூட ஈடுபட்ட தேவன், வெளியோடு கூட ஈடுபட்ட தேவன், இன்றைக்கு பிரணமோடு கூட ஈடுபட்ட தேவன், தனிப்பட்ட விதத்தில் இன்றைக்கு மனவாட்டியோடு கூட ஈடுபட்ட தேவன். இருவர் இருந்தால் அவர்களுக்கு இருவித எண்ணங்கள் உண்டாயிருக்கும். ஒரே சமயத்தில் 2 பெரிய தீர்க்கதரிசிகள் ஒரே காரியத்தில் தீர்க்க தரிசனத்தை உரைத்துக் கொண்டு உலகில் இருந்ததே இல்லை என்பதை வேதத்தை ஆராய்ந்து கண்டுகொள்ளுங்கள். இல்லையா அவர் எப்பொழுது தன்னை முற்றிலும் ஒப்புவித்த ஒருவனை தன்னை முற்றுமோ தேவனுக்கு எவனை அர்ப்பணிக்கிறானோ அவனிடம் மட்டுமே தேவன். ஒருவனை மாத்திரமே காலந்தோறும் உபயோகித்துக் கொண்டு ஒவ்வொரு காலந்தோறும் ஒருவனையும் தன்னை முற்றுமாய் சரண்டர் பண்ண உபயோகித்துக் கொண்டு வருகிறார். அவருடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக செவிகளுக்கும் ஒருவனை அவர் தேடி கண்டுபிடிக்கிறார். அந்த காலத்துல தேடி கண்டுபிடிச்சா சொல்றாரு. ஆபிரகாம் சினையார் தேசத்துல விதமாக அவன் ஓடி வந்தான். அந்த பாபிலோன் கோபுரம் கஷ்டப்படும் போது சுதரிக்கப்பட்ட கூட்டத்தில் வந்தவன் தான் ஆபிரகாம். தெரிவிக்கல அவன் தான் ஆபிரகாம். ஆனால் அவனே தேடி கண்டுபிடித்தது. எல்லாரும் சுதரிக்கப்பட ஓடி வந்தார் பாபிலோன்ல. இது பாபிலோன் சாம்ராஜ்யம், இது பேப்பல் ரோமன் எம்பயர். போப்பின் ரோம சாம்ராஜ்யம் உலகம் இருக்கிற ஒரு கூட்டத்தை தேடி கண்டுபிடித்து அப்படி. ஆனால் அவருடைய வார்த்தைக்கு வார்த்தை செவிகளுக்கும் யாரோ ஒரு வார்த்தைக்கு வார்த்தை செவிடுக்கிற எங்கோ ஒரு மனவாட்டி உண்டு. மற்றவர்கள் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. மற்றவர்கள் இந்த போதனை வந்தாரு, இந்த பாய் பிரிச்ச வந்தாரு, ஆக அப்படி இல்ல. வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே செவி கொடுக்கிற ஒரு மனுஷன். மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அவன் கேட்கான். அவர்கள் ஒருபோதும் நின்று அசைய மாட்டார்கள். அதான் மனவாட்டி. யாரு இந்த பிரிச்சு வந்தாரு, இந்த பிரிச்சு பெரிய பிரிச்சு இல்ல. இந்த வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே செவி கொடுக்கிற, அதுல அசையாமல் இருக்கிற ஒரு மனவாட்டி, ஒரு ஊழியக்காரன். இன்னைக்கு அதே போல இந்த வார்த்தை அப்படியே விசுவாசித்த ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி, தேவனை முகமுகமாக சந்தித்த ஒரு தீர்க்கதரிசி. இன்னைக்கு மனவாட்டி அவரை வார்த்தை வழியில முகமுகமாக சந்திக்கிற ஒரு மனவாட்டி. சிறிதும் அசையாமல் அங்கே அசையாமல். அது உண்மை. கர்த்தர் உரைக்கிறார் என்பதற்காக அவர்கள் காத்திருப்பார்கள். அதுவரையிலும் அவர்கள் அசைவதில்லை, செய்ய மாட்டாங்க. அவருடைய ஊழியம் அற்புதங்கள் நிரூபிக்கப்படும். அவ்வளவு கர்த்தர் அங்கேதான் சொல்ற
அவர் ஆசைப்படுறார். அற்புதம். இது மனவாட்டியின் கையில் கொடுக்கப்பட்டது. சொல்ல இந்த எழுதப்பட்ட வார்த்தையை பிரத்யட்சமாக்குறது மனவாட்டி தான். அப்பதான் இந்த வார்த்தையில அசையாம யார் என்ன சொல், அவன் பெரிய அற்புத அடையாளம் செய்யற ஆளா இருக்கலாம். இந்த வார்த்தையை ரொம்ப அழகா பிரசங்கம் பண்ணலாம். ஆனா இந்த கழுவின் சத்தத்துக்கு மட்டுமே செவி கொடுக்க சொல்ல அது மோசையை மாற்றினது. மனுஷனும் ஒரு ஸ்திரீயும் நீ எவ்வளவோ தேவன் முன்பாக பிரமாணங்கள் எடுத்திருந்தாலும் அதுலயா நீ வருஷம் என்ன செய்ய, ஒவ்வொரு வருஷத்துல புது வருஷத்துல புது வருஷம் போது இந்த மாதிரி தீர்மானம் எடுப்பாங்க. அந்த வருஷம் முழுது அடுத்த நாள் தான் மறந்துடுறாங்க. ஆகவே நீ என்னதான் தேவனத்துல ஆடை எடுத்து கொண்டாலும், என்னதான் புதிய பக்கத்தை தெரிஞ்சாலும் தேவன் அல்லேலூயா நீ தேவனை சந்தித்து மாற்றப்படும் ஒன்றே இல்லை. அல்லேலூயா until we God you can't be changed. என்னதான் தீர்மானம் எடுப்ப, இது செய்ய மாட்டேன் அது செய்ய மாட்டேன், ஆனாலும் நீ தேவனை சந்திக்காத வரையில எந்த மாற்றம் வர. அல்லேலூயா ஆனால் நீ ஒரு முறை தேவனை சந்திக்கும் போது நீ எப்பொழுதுமாய் மாற்றப்படுகிறாய். மோசே மாற்றப்பட்டான். நீ ஒரு விஷயம் தேவனை சந்திக்கும் போது அல்லேலூயா சொல்றாரு you are changed forever. நீ தேவனை சந்தித்த அனுபவம் சொல்றாரு. did not only change Moses மட்டும் மாற்றவில்லையா, அது இஸ்ரவேலை மாற்றினது, எகிப்தை மாற்றினது, முழு உலகத்தையுமே one man met God. ஒரு மனுஷன் because one man met God and took him at his word. ஒரு மனுஷன் தேவனை சந்தித்து அந்த வார்த்தையை அப்படியே எடுத்தாங்க. அப்படியே உலக இருக்க ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி ஒரு மனுஷன் தேவனை சந்தித்தா இந்த வார்த்தையை அப்படியே எடுத்தா, கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே எடுத்தா. all word 7 முறை முழு உலகமே 7 முறை சுற்றி வந்து இந்த வார்த்தையின் வல்லமை வெளிப்படுத்தி காட்டே சொல்ற. What we need today is somebody to meet God face to face and something. தேவை என்றால் யாரோ ஒருவர் தேவனை சந்தித்து தேவனை முகமுகமாக பேசக்கூடிய ஒரு மனுஷன் இன்னைக்கு தேவை. தேவனை சந்தித்து முகமுகமாக பேசு. இயற்கையை மேம்பட்ட தேவன், சர்வ சிருஷ்டிகரை எல்லாத்தையும் உண்டாக்கிற தேவனை, வார்த்தையாக இருக்கிறவரை, அவரை ஒரு மனுஷன் அப்படியே சந்தித்து வார்த்தைக்கு நிற்கிற ஒரு மனுஷன் சம்படி தேவை. ஏனென்றா மனுஷர்கள் தேவனை சந்திக்கும் போது காரியங்கள் மாற்றப்படும். நிச்சயமா அந்த வழியிலே மட்டுமே அந்த வழியில் மட்டுமே காரியங்கள் சம்பவிக்கும். சொல்றாரு மோசே தேவனை சந்தித்த அந்த நேரம் முதல் அவன் ஒரு கோழையாக இருக்கவில்லை. சொல்றாரு கோழையாகிய மோசே அக்கினி சம்பத்தை சந்தித்த பிறகு சொல்றாரு அக்கினி சம்பத்தை சந்தித்த பிறகு அவன் ஓடி தன்னுடைய சாந்தத்தை ஓடிய ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் கோழையான மோசே தன் சாந்தத்தை விட்டு ஓடிய மோசே, ஆனால் அவரை முகமுகமாக சந்தித்த போது அவன் மாற்றப்பட்டான். அந்த மணி நேரத்தில் இருந்து அவன் தேவனுடைய ஊழியக்காரன். தேவனுடைய ஊழியக்காரன் சொல்றாரு and he became the servant of the Lord. எப்பொழுதுமே அந்த விதத்திலேயே அது கிரியை செய்யும். மோசேக்கு மட்டுமல்ல, யார் யார் தேவனை முகமுகமாக சந்திக்கிறார்களோ, யார் யார் தேவனை முகமுக சந்தித்த அனுபவம் உண்டோ அவர்கள் செய்ய மாற்றப்பட்டு அவர் எப்பொழுதுமே அப்படியே இருப்பார். அவர்களே சொல்றாரு and always work that way. When a man meets God, things are changed. ஒரு மனுஷன் தேவனை சந்திப்பான், காரியங்கள் மாற்றம். நம்ம ஜீவித்தை எடுத்துக்கொள்வோம். எப்படி இருந்தோம்? குடிகளா இருந்திருப்போம், சிகரெட் குடிகளா இருந்திருப்போம், சினிமாக்களாக இருந்திருப்போம், டிவி பின்னால் இருந்திருப்போம்,
கிரிக்கெட் மேட்ச் பின்னால் இருந்திருப்போம். மாற்றம் இல்லையா? மாற்றம் வந்ததா இல்லையா? எத்தனை பேர் சொல்ல முடியாது? இல்லையா? அநேகர் கைத்துள்ள மாற்றம் அடையிறது. மாற்றம் தேவை. ஜீவிதத்தை மாற்றினார் தேவன். இந்த வார்த்தையில தேவனை சந்தித்தோம். அதுவே சொல்றாரு. ஆகவே சொல்றாரு, உனக்கு தேவனை சந்தித்த பிறகு ட்ரபிள்ஸ் வரும், தொல்லைகள் வரும், எதிர்ப்புகள் வரும். சொல்றாரு, அவன் செய்தான். ஏன்? அவன் தேவனை சந்தித்தான். அவன் தேவனை சந்தித்த பிறகு தொல்லைகள் உனக்கு எல்லாம் தவறாக போக தோன்றினாலும் எவ்ரிதிங் கோயிங் ராங். ஐயோ இப்படி சரியில்லையே, இப்படி சரியில்லையே, இப்படி சரியில்லையே. அந்த தேவனை பின்பற்ற யோபு என்ன செய்தான்? அந்த தேவனுக்கு சரியாக தகவல்களை சேர்க்கிறானே, எல்லாம் தவறாய் போன போதில்லை. ஆனால் அவன் மோசே சொல்றாரு, ஆனால் அவன் அவரை எரிய முட்சேர்களை சந்தித்ததை நினைவு கூர்ந்தான். அவருக்கு எதிர்ப்பு வந்தது. கோரா வந்தான், தாத்தார் வந்தான், அபிராம் வந்தான். பிறந்த இடத்துல எல்லாம் ஒரு கல் எடுத்துக்கிறாங்க. ஆனா சொல்றாரு, எங்கே தேவனை சந்தித்தாலும் எங்கே தேவனை சந்தித்தாலும் எளிய முன்பதில்லை. நான் தேவனை சந்தித்தேன், தேவன் என்னோட பேசினார், நான் அவரோட பேசினேன். இந்த தொலைகள் ஒண்ணுமில்லை இருக்கு. அல்லேலூயா. இந்த பிரச்சனைக்கு ஒண்ணுமில்லை, இந்த எதிர்ப்பு ஒண்ணுமில்லை. நான் தேவனை சந்தித்தேன், என்னோட பேசினார், என்னை அவர் அனுப்பியிருக்கிறார். நானும் தேவனை சந்தித்த அந்த நிலவு, தேவனை சந்தித்து சொல்ல ஒண்ணும் இல்லை. என் கடிச்சித்த தேவன், என்னை மீட்ட தேவன், பயங்கரமான புரிந்து உலகான சேர்த்து தூக்கி எடுத்த தேவன் சொல்றாரு. உலகத்தில் நீ ரட்சிக்கப்பட்ட நாடுல எவ்வளவு பேர் உலகத்தில் மறுத்து போறாங்க, லட்சக்கணக்கானவர்கள் மறுத்து போறாங்க. உன்னை மட்டும் ஏன் தூக்கி எடுத்தார்? உன்னை மட்டும் ஏன் ரட்சித்தா? ஒரு நோக்கம் உண்டு. They made God the burning bush. அது அவன் இருதயத்துல கொழுந்து விட்டு எரிந்து கொண்டது. அவன் இருதயத்துல கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தால் தேவன் என்ன முன்புதர்களை சந்தித்தார். அக்னி சபை தேவன் பேசினார். அது அவன் இருதயத்திலே இருந்தது, மூளையில் இல்ல. burning his heart. Hallelujah. No matter how bad the Egyptians got, எகிப்தியர்கள் இந்த இஸ்ரேல் ஜனங்களை அனுப்ப மாட்டேன், அனுப்ப மாட்டேன். ஆனாலும் மோசேல அந்த இருதயத்துல அந்த burning bush experience, எரி முச்செய்தில அந்த அனுபவம், அது நினைவு. அதே மாதிரிதான் நான் என்ன வந்தாலும் சரி, என்ன போராட்டம், என்ன நிந்தை, என்ன வியாதி வந்தாலும் சரி, தேவன் சந்தித்தார். தேவன் என்ன சந்தித்தார், என்னோடு கூட பேசியிருக்கார். இதெல்லாம் ஒன்றுமில்லை. No matter how bad they did, how much they would not let the children go, how many times they spoiled with us. எத்தனை முறை மோசே விரோதமாக எழுப்பின போதிலும் அவனுக்கு மேல கல்களை எடுத்து எரியும்படியா வந்த போதிலும் அது அவனை சிறிதளவும் தொல்லைப்படுத்தும். I believe that did not bother him in weeks. ஒரு சிறிய அளவில் அவனை சொல்லிட்டார். தேவனை சந்தித்த அனுபவம், மேம்பட்டு தேவனை சந்தித்த அனுபவம், தேவன் அவனோட பேசின அனுபவம், இவன் தேவனோட பேசின அனுபவம். அந்த அனுபவம் இருந்ததுனால எல்லாம் கல்வியின் போது அவங்க ஜெபம் பண்ண தேவன் சொல்றாரு, நான் பேசுகிற மோசே இந்த ஆண்டவரே. He pressed on toward God. It meant God and burning. அவன் வாக்கு திட்டப்படப்பட ஏனென்றால் அவன் எரி உச்சடியில் முற்பதில் தேவனை கண்டான். I want to get you this. இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் don't you never let it pass from. சொல்றாரு, இதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. இது உங்களிடத்திலிருந்து போகக்கூடாது. நான் சொல்றதை கவனிங்க. உங்களிடத்திலிருந்து விலைக்கு போகக்கூடாது சொல்றாரு. பட்
if a man has ever stood on the sacred sands on the backside of the desert, ஒரு மனுஷன் எப்பாவது ஒரு முறை வராது பின்புறத்துல அல்லையா அவன் அந்த புனிதமான இடத்துல அவன் நின்றுப்பானா அவன் தேவனை முகமுகமாக சந்தித்திருப்பானால் உனக்கு உள்ள அந்த அனுபவத்தை எவ்வளவு பிசாசுகள் வந்தாலும் அதை எடுத்து போட முடியாது. உங்களுக்குள்ள அந்த அனுபவம் இருக்குமானா நான் தேவனை சந்தித்தேன் முகமுகமாக சந்தித்தேன் அல்லேலூயா அது இருக்குமானா சொல்றாரு இது உங்கள் கவனத்தை விட்டு போகக்கூடாது ஒருபோதும் போகக்கூடாது. அல்லேலூயா நான் தேவனை சந்தித்தேன் அல்லேலூயா அதனால அந்த அனுபவத்தை எடுத்து போட எந்த பிசாசாலும் எவ்வளவு பிசாசு வந்தாலும் முடியாது. ஏனென்றால் அவன் தேவனை சந்தித்தான் என்று அறிந்திருக்கிறான். அவன் தேவன் யார் என்ற அனுபவத்துடனாக இருக்கிறான். அவன் தேவனோடு பேசினான் என்று அறிந்திருக்கிறான். அது என்ன வந்தாலும் சரி எப்படிப்பட்ட எதிர்ப்பு வந்தாலும் சரி அவன் சொல்லுவான் நான் எங்கே அவரை சந்தித்தனோ அப்பொழுதே என் ஜீவன் மாறிவிட்டது ஆகவே நான் இதை பற்றி கவலைப்பட வேண்டும். அவன் சொல்லுவான் எதிர்ப்பு பயங்கரமான எதிர்ப்பு சொல்லுவான் நான் எங்கே தேவனை சந்தித்தேன் தேவனை சந்தித்தேன் என்பதோ அவரோடு பேசினேன் என்றோ அந்த அனுபவம் இருப்பதோ ஆகவே இந்த எதிர்ப்பு என ஒன்று செய்யும். ஏனென்றால் என் ஜீவியம் மாற்றப்படுது என்றுதான் தெரியும். நான் எப்படி இருந்தேன் என்றோ இப்பொழுது எப்படி இருக்கிறேன் எனக்குதான் தெரியும். அவரை நான் சந்தித்த போது முகமுகமாக சந்தித்தேன் அவரை நான் சந்தித்தேன் அவரை நான் பேசினால் நான் அவருடைய பேசினேன் ஆகவே எந்த எதிர்ப்பு சரி நான் மாற்றப்பட்டது என்றுதான் தெரியும். நான் எப்படி வாழ்வேன் இந்த செய்தி எப்படி மாற்றுகிறது தைரியமாக சொல்ல முடியும். என் ஜீவத்தை மாற்றுகிற வார்த்தை என் ஜீவத்தை மாற்றுது. அது கடைசி இதோட முடிக்கிறேன். அக்கினி ஸ்தம்பத்தை முன்புதிலே வெளிப்பட்ட அக்கினி ஸ்தம்பத்தை சந்திக்கும் வரையில் மோசே தாழ்மையாக இருக்கிறது. அக்கினி ஸ்தம்பத்தை சந்திக்கும் வரையில் மோசே தாழ்மையுள்ளவனாக இருக்கிறது. ஆனால் but when he truly saw that was God இது தேவன் என்று உண்மையாக கண்டபோது அவன் உண்மையாக கண்டபோது இவர் தேவன் என்று உண்மையாக கண்டபோது ஏனென்றால் அந்த மணி நேரத்தில் வாக்குத்தத்தமாகிய வெளிச்சம் பேசினது. அது அவனுக்கு அந்த மணி நேரத்தில் வாக்குத்தத்தமாகிய வெளிச்சம் பேசினது. அப்படி என்றால் இந்த மணி நேரத்தில் வாக்குத்தத்தமாகிய வார்த்தையை ஈவினிங் லைட் பேசினது. இந்த சாயங்கால நேர வெளிச்சம் முத்திரைகளை பேசுறது. The evening light on the hills. சாயங்கால நேர வெளிச்சமே முத்திரை. இப்போ மோசே சொல்றாரு அக்னி ஸ்தம்பத்தை சந்திப்பதற்கு முன்பாக அவர் தாழ்மையாக அக்னி சொல்றாரு அவர் உண்மையாகவே தேவன் என்றும் அந்த மணி நேரத்தில் வாக்குத்தத்தத்தை இந்த வெளிச்சம் சொல்றாரு because this light spoke. இந்த வெளிச்சம் அந்த அக்னி அந்த வாக்கு அந்த காலத்தில் வாக்குதை பேசுறது இருக்கும். அப்படி சொல்றாரு அவர் முத்திரைகளுக்காக எடுக்கப்படுவது வந்திருக்கிறது யாரு? அதே அக்னி. ஐந்தாம் முத்திரை 17 இருக்காரு. ஐந்தாம் முத்திரை 17
ஓ அது எனக்கு அதிக பிரியம். ஓ எனக்கு அதிக பிரியம். நான் இப்பொழுது இப்பொழுது பக்தி வசப்பட தொடங்குகிறேன். இப்பொழுது பக்தி வசப்பட தொடங்குகிறேன். அது ஊக்க உணர்ச்சியினால் ஏற்படுகின்றது என்று நினைக்கிறேன். கவனியுங்கள், அந்த கிறிஸ்து ஓ அந்த வெளிப்பாடு அந்த அறையில் தொங்கும் அக்னி பந்து முன்னால் கிடைக்க பெறும்போது அந்த அறையில் தொங்கும் அக்னி பந்து முன்பாக வெளிப்பாடு அப்புறம் மோசேயத்துல அதே அக்னி சம்பவம் பேசியது. இன்னைக்கு முத்திரை திறக்க அதே அக்னி சம்பவம் ஒரு தீர்க்கம் பேசும். சொல்றாரு this line spoke the promise of God. Amen. Hallelujah. அந்த அக்னி சம்பவம் அந்த கால வாக்குத்தத்தத்தை பேசினது. ஹல்லேலூயா. சொல்றாரு அவன் உண்மையாகவே இதுதான் தேவன் என்றோ அந்த காலத்தில் வாக்குத்தத்தத்தை இந்த வெளிச்சம் பேசுகிறது என்றோ ஹல்லேலூயா சொல்றாரு. புரிஞ்சுக்கிட்டே சொல்றாரு. இப்போ புரிந்து கொண்டீர்களா? ஹல்லேலூயா. படுக்கிறாரு. இப்போ புரிந்து கொண்டீர்களா? இந்த முத்திரைகளை பேசுறது யார்? அதே அக்னி. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே வெளிச்சம் அதே அக்னி ஸ்தம்பம் இந்த முத்திரைகளை பேசுறது. நீங்க இப்போ புரிந்து கொண்டீர்களா? They knew, Moses knew that the time was at hand for the celebration. அப்பொழுது அவர்களும் மோசே விடுவிக்கப்படும் நாள் சமீபமாக இருந்தது என்பது அறிந்தது. And here comes the supernatural being down and repeat. இப்பொழுது அது இயற்கைக்கு மேம்பட்ட தேவை இறங்கி வந்து ஆபிரகாம் ஈசாவுக்கு என்ன சொன்னாரோ அப்படியே திருப்பி சொன்னார். ஆபிரகாம் சொல்றார் ப்ராபர்ட்டி ஐ ரிமெம்பர் மை ப்ராமிஸ் சொல்றார் and repeat. இயற்கை மேம்பட்ட அந்த தேவன் வந்து ரிப்பீட் மறுபடியும் சொல்லுகிறார். மறுபடியும் சொல்லுகிறார் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு கூட நான் உடன்படிக்கை செய்தேனே அந்த வாக்குத்தத்தத்தை நான் நினைவு கூர்ந்தேன் என்று மறுபடியும் சொன்னார். மல்லிகா 4 பிரகாரமாக ஒரு எலியா வருவான். அவர் பிள்ளைகளுக்கு பிதாவுக்கு திருப்புவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை இப்பொழுது மறுபடியும் அந்த வாக்குத்தத்தை மறுபடியும் பேசி ஞாபகப்படுத்த தேவன். மோசே கண்டாங்க. உடனே மோசே என் இருக்கிற இடம் பரிசுத்தம் அவன் உடனே சொல்றாரு took off his shoes, humility, a whole முழு அஸ்திபாரமே பொழுது ஊழி கொடுத்தாங்க. மோசே கொடுத்த வாக்குத்தத்தம் மோசே கொடுத்த ஊழியம் என்ன? நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு போட்ட உடன்படிக்கை செய்த மோசே அந்த வாக்குத்தத்தை நினைவு கொடுத்திருக்க என்று தேவன் தம்மை 170 படிக்கணும். தேவன் எழுதின 170 பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல எகிப்தின் ஞானத்தினாலும் அல்ல வேத பள்ளியின் கல்வி ஞானத்தினாலும் அல்ல ஸ்தாபனங்களின் எண்ணிக்கையினாலும் அல்ல கல்வி திறனால் போதிக்கப்படும் போதகத்தின் வல்லமையினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று தேவன் வெளிப்படுத்தினார். முச்செடியில் மோசையின் கல்வி அறிவெல்லாம் மறைந்தது. எரிய முச்செடியில் அவன் அவரை கண்டபோது அவன் தன் பாதரட்சைகளை கழற்றி தன்னைத்தானே தாழ்த்தி தான் பெற்றிருந்த ஞானத்தை அறவே மறந்து போனான். மோசையை சந்திக்க தம்மை காட்டிக் கொள்கிறார். இதை கண்ட மோசே எல்லாவற்றையும் மறந்து விட்டார். சொன்னார் his whole foundation was humility. தேவன் கொடுத்த அந்த ஊழியத்தை செய்ய தேவன் அவர் விதமாக ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒரு மனிதனை தேவன் அனுப்பினார். அந்த மனுஷனுடைய முழு அஸ்திபாரம் தாழ்மையில தேவன் வெளியிட்டார். இது ஒரு தீர்க்கதரிசி எழுதினார். ஏன்னா அவர் கொடுக்கப்பட்டா நீ போய் அந்த ரெபேக்காளை கொண்டு வா. தேவர் எப்படி ஆபிரகாம் கட்டளையிட்டான் போய் ஈசாக்கு அந்த மனவாட்டியை கொண்டு வர போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியை கொண்டு வர முடியாது. எலியேசராக தீர்க்கதரிசி அனுப்பினார். இந்த தீர்க்கதரிசி தன்னை தாழ்த்தி
அவருடைய முழு அஸ்திபாரமே தாழ்மை எழுப்பு. அதுல சொல்றாரு என்னை சந்திக்க தம்மை சாதி நான் ஒன்றும் கல்வி ஞானம் என்னை மிருட்டி தீவி எதுவுமே ஒன்றும் இல்லை. சொல்றாரு நீ தேவனை தேவனிடத்தில் பேசிப்பாய் என்று அறிவாயா? அதுல உலகத்துக்கு அது பைத்தியக்காரமான. ஆனால் I know that there is a few people in the world holds on to what I say. நான் சொல்வது சத்தியம், அதையே பிடித்துக் கொள்ளுகிற ஒரு சிறு கூட்டம் என்று சொல்றார். ஒரு சிறு கூட்டம் மட்டுமே இந்த உலகம் முழுவதுமாக இருக்கும். நான் சொல்றது நான் என்ன சொல்கிறேனோ அது சத்தியம் என்று அப்படியே பற்றிக் கொள்ளுகிற ஒரு சிறு கூட்டம் இந்த உலகம் முழுவதும் இருக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன். சிறுபத்தில் இருக்கிறோம். நாம் தேவனை சந்தித்து போவோம். அல்லது தேவனை சந்தித்து முகமுகமா பேசி போகணும்னா தேவன் மோட்டோட பேசியிருப்பாங்க. நம்முடைய குரு அஸ்திகாரமே தாழ்மையான அல்லது சாந்தங்களோட மட்டுமே பூமியை சோதித்து தேவனை சந்தித்த அந்த அனுபவம் இந்த கடைசி காலத்தில் சாயங்கால லட்சத்தில் இருக்கணும். தாழ்வுள்ளவனா எளிமையுள்ளவனா நாம் தேவனை சந்தித்தோம் என்பதற்கு சாட்சியா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் சாட்சியா இருக்கிறோம். தேவன் சொல்றார் தேவன் நம்மை உபயோகப்படுத்த ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்ம ஏன் நம்ம ஜீவனை கொடுத்திருக்கிறார்? அவர் நம்மை உபயோகிக்கிறார். ஹல்லேலூயா. சிறிய அளவு அவரால் நாம் உபயோகிக்கிறோம். தேவன் மோசேயை உபயோகிக்கிறார். அவன் தேவனை சந்தித்திருப்போமா? தேவன் நம்மை உபயோகப்படுத்தும். நம்மை முழுமையாக ஒத்துக் கொடுக்கும். கர்த்தர் நமக்கு மேலாக தேவன் ஆசீர்வாதம்.